மார்னிங் டியர் சில்ட்ரன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்கோம் மிஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு சிலர்ல என்ன சொல்லுவாங்க? ஏதோ இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பாடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் அவங்க பிரிஸ்காக சொல்லுவாங்க. ஏதோ இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஒன்று பாடியில் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, இல்லை உடம்புக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கும், இல்லை அவங்களுக்கு சரியான ஃபுட்டு கிடைக்காம இருக்கும். சரியா? அதனால் அவங்க சலிச்சுக்குவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பிரிஸ்காக இருக்கணும். பிரிஸ்காக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்லா சாப்பிடணும். சரியா? நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டு டைஜஷன் ஆகிட்டு பிளட்டாக மாறி உடம்புல இருக்க எல்லா பகுதிக்கும் அனுப்புது. அப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கிறோம் இல்லையா? இப்போது அதே மாதிரி தாங்க இந்த பிளான்ட்ஸும். ஒவ்வொரு பிளான்ட்ஸும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது பாருங்கள். அப்படி ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அதுக்கு நல்ல தேவையான சத்து கிடைக்குது. சரியா? அப்போது தேவையான சத்து எப்படி கிடைக்குது? ஒரு பிளான்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு தேவையான சத்து எப்படி கிடைக்குதுன்னா நம்ம ஊற்றுற தண்ணியை அது உறிஞ்சுது. சரியா? வேர் வழியாக உறிஞ்சி உடம்புல இருக்க எல்லா பாட்டுக்கும் கொடுக்குது. நம்ம கொடுக்குற தண்ணியை இந்த வேர் வழியாக நல்லா உறிஞ்சிக்கிட்டு பாடியில் இருக்கிற எல்லா பாட்டுக்கும் தண்ணியை வந்து அனுப்பும்போது அதே மாதிரி இந்த லீவ்ஸ் என்ன பண்ணும்? சன்லைட் வழியாக ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி பாடியில் இருக்க எல்லா பகுதிக்கும் அனுப்பும். அதனால் நம்ம பார்த்தோம்னா பிளான்ட்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்கும். சரியா? இப்போது எப்படி கண்டக்ட் பண்ணுது, இந்த பாடிக்கு எப்படி கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் இந்த லெசன். அந்த கண்டக்ட் பண்ணுறதுக்கு சம் ஆஃப் த டிஷ்யூஸ் இருக்கும். அந்த பிளான்ட் டிஷ்யூ பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். இப்போது பிளான்ட் டிஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 டைப் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ இருக்குது. சரியா? ஒன்று வந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இன்னொன்று வந்து பெர்மனன்ட் டிஷ்யூன்னு சொல்கிறோம். சரியா? இப்போ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இப்போ செடி வளருது இல்லையா, ஸ்டெம்மு லீஃபு அது மாதிரி வளருது இல்லையா, அது மாதிரி டிவிசிபிளாக இருக்கிறத நம்ம மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு சொல்கிறோம். இப்போ பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்ணுக்கு தெரியாமல் செடிக்கு உள்ளே நடக்கும். சைலம் அண்ட் ஃப்ளோயம் அப்படின்ற 2 எலிமெண்ட்ஸ் வழியாக வாட்டரையும் ஃபுட் மெட்டீரியல்ஸையும் கண்டக்ட் பண்ணுறதான் நம்ம பெர்மனன்ட் டிஷ்யூன்னு சொல்கிறோம். இப்போ வாங்க லெசனுக்கு போகலாம். நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூவை பற்றி டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகே. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. The term meristem is derived from the Greek word. Meristos means divisible. Meristos means divisible or having cell division activity. Now think where we find the tissue. Exactly, they are at all the places where the plant shows all the parts to grow. Now growth is restricted certain parts. What are the general characteristic features of meristematic tissue? They are living cells. Cells are small, oval, polygonal or round in shape. They are thin-walled with a dense cytoplasm, large nucleus and small vacuole. They do not store food materials. These are the general characteristic features of meristematic tissue. Types of meristem based on position. On the basis of their position in the plant, meristems are 3 types. First one, apical meristem, intercalary meristem and lateral meristem. Once again, apical meristem, intercalary meristem and lateral meristem. First we'll come for the apical meristem. Apical meristem is found in the tip of the plant. It increases in length. Plant oda length increase pannum. Okay va? Next we'll come for the intercalary meristem. It lies between the region of the permanent tissue and is part of primary meristem. It is found either at the base of a leaf or at the base of internodes.
Okay, middle இருக்கும். Intercalary meristem is in the middle. Next you will come for the lateral meristem. These are arranged parallel and case the thickness of the plant part. நல்ல wood பெருசாகுது இல்லையா, இந்த lateral meristem தான் அந்த wood பெருசாகிறதுக்கு plant growthக்கு help பண்ணுது. ஓகேவா? Now you see what are the three types of meristem? Apical meristem, intercalary meristem and lateral meristem. Okay. Next, permanent tissue. First you will study meristematic tissue, is a dividing tissue. Permanent tissue is a non-dividing tissue. Permanent tissues are those in which growth has stopped either completely or for the time being. At times, they become meristematic partially or wholly. Permanent tissue are two types: simple permanent tissue and complex permanent tissue. Okay, what are the two types of permanent tissue? Simple tissue and complex tissue. Now you will take the simple tissue. They are divided into three: parenchyma cells, collenchyma cells and sclerenchyma cells. Next you will come for the complex tissue conducting elements, that is xylem and phloem. Now you will study one by one. Simple tissue. First one, parenchyma cells. Parenchyma are simple permanent tissue composed of living cells. Parenchyma cells வந்து living cells. Parenchyma cells are thin-walled, oval, may be rounded or polygonal in shape, with well-developed space among them. ஒரு செல்லுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஒரு செல்லுக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? Intercellular space. We call it as a intercellular space. Parenchyma may store water in many succulent and xerophytic plants. It also serves the function of storage of food materials, absorption, secretion, etc. Now you see what is parenchyma. What is parenchyma? In aquatic plants, what is aquatic plants? தண்ணிக்குள்ள இருக்க plants. In aquatic plants, parenchyma passes intercellular air space and is named as parenchyma. தண்ணிக்குள்ள இருக்கிற பிளான்ட்ல இந்த parenchyma செல்ஸ்ல வந்து ஏர் ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஏர் ஸ்பேஸ் இருக்கிறது தான் நம்ம parenchymaன்னு சொல்கிறோம். Once again, in aquatic plants, parenchyma passes intercellular air space and is named as parenchyma. Next one, chlorenchyma. Chlorenchyma. When exposed to light, parenchyma cells may develop chloroplast and are known as chlorenchyma. Chlorine அந்த வேர்ட்லேயே இருக்கு பாரு, chlorenchyma. Chlorenchyma chloroplast டெவலப் பண்ணுறது. When exposed to light, parenchyma cells may develop chloroplast and are known as chlorenchyma. Parenchyma, what is parenchyma, what is parenchyma and what is chlorenchyma படிச்சோம். ஓகேவா? Next you will come for the collenchyma. Now collenchyma. Collenchyma is a living tissue found in the epidermis. What is epidermis? Outer layer. Outer layer தான் நம்ம epidermisன்னு சொல்கிறோம். Cells are elongated with unevenly thickened non-lignified walls. Cells have rectangular or tapering ends and persistent protoplast. They possess thick primary non-lignified walls. They provide mechanical support for
growing organs. Main function என்னன்னா they provide mechanical support for growing organs. Okay. Next one, sclerenchyma. Sclerenchyma. Sclerenchyma consists of thick wall cells which are often lignified. Sclerenchyma cells are dead and do not possess living protoplast at maturity. ஏற்கனவே நம்ம பேரன்கைமா கோலன்கைமா ரெண்டு படித்தோம். பேரன்கைமாவும் கோலன்கைமாவும் லிவிங் டிஷ்யூ. ஸ்க்ளீரன்கைமா இஸ் ஏ டெட் டிஷ்யூ. ஓகேவா? ஸ்க்ளீரன்கைமா இஸ் ஏ dead tissue. Now, sclerenchyma cells are grouped into fibers and scleroids. Sclerenchyma cells are grouped into fibers and scleroids. Now, scleroids and fiber. Sclerenchyma cells are grouped into fibers and scleroids. Scleroids are different from fibers in the following aspects. Scleroids are shorter whereas fibers are longer. Fibers are elongated sclerenchymatous cells, usually with the pointed ends. Longer ends வந்து ஷார்ப்பாக இருக்கும், pointed ends. Their walls are lignified. What is lignified? Make ridged and woody by the deposition of lignin in cell walls. மரக்கட்டையாக மாற்றிடும். சரியா? மரக்கட்டையாக மாற்றுறத நம்ம லிக்னிஃபைடுன்னு சொல்கிறோம். Fibers are abundantly found in many plants. The average length of fiber is 1 to 3 millimicron. Some fibers are extensively longer, ranging from 20 millimicron to 550 millimicron. Next we will come for the scleroids. Scleroids are widely distributed in plant body. They are usually broad, may occur in single or in groups. Scleroids are isodiametric. What is isodiametric? Having diameters in same length with the lignified walls. Pits are prominent and seen along the walls. Next, scleroids. Lumen is filled with wall materials. What is lumen? Inside the space of tubular structures. ஒரு குடல் போன்ற அமைப்பு, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு குடல் போன்ற அமைப்பு தான் நம்ம லியூமன் சொல்கிறோம். Now, scleroids are also common in fruits and seeds. Okay. Now, you are studying for the simple tissue, parenchyma cells, sclerenchyma cells, and collenchyma cells. In that sclerenchyma cells, scleroids and fibers. In this, we will finish simple tissue. Dear children, இப்போ நம்ம என்ன படிச்சுட்டுருக்குறோம்? பெர்மனன்ட் டிஷ்யூ. பெர்மனன்ட் டிஷ்யூவில் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூவில் பேரன்கைமா, கோலன்கைமா அண்ட் ஸ்க்ளீரன்கைமா படிச்சிட்டோம். இப்போது காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. Now, complex tissue are made of more than one type of cells. All these cells coordinate to perform a common function. Now, common example are xylem and phloem. இதை நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? வாஸ்குலார் டிஷ்யூன்னு சொல்லுவோம், கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பிளான்ட்டுக்கு ஃபுட்டையும் வாட்டரையும் மினரல்ஸையும் கண்டக்ட் பண்ணுற எலிமெண்ட்ஸை தான் நம்ம xylem and phloem. Xylem conducting water, phloem conducting food materials. So, complex tissue, xylem and phloem. Complex tissue, first one, xylem. Xylem is a conducting tissue which conduct water,
mineral nutrients upward from root to leaves. Xylem gives mechanical support to the plant body. Xylem is composed of xylem tracheids, xylem fibers, xylem vessels, and xylem parenchyma. First one, xylem tracheids. Xylem tracheids. These are elongated tube-like dead cells with hard, thick and lignified walls. They have a large lumen without any content. Their main function is conduction of water and providing mechanical support to the plant. What is the main function? Conduction of water and providing mechanical support to the plant. Next one, xylem fibers. These cells are elongated, lignified and pointed at both the ends. Xylem fibers provide mechanical support to the plant. What is the function of xylem fibers? Give mechanical support to the plant. Now last one, xylem parenchyma. These are living and thin walled cells. Xylem vessels வந்து dead cells ன்னு படித்தோம். இப்போ xylem parenchyma is a living cell. The main function of xylem parenchyma is to store starch and fatty substance. To store starch and fatty substance. Now what are the elements of xylem? First one, xylem tracheids, xylem fibers, xylem vessels and xylem parenchyma. Okay va? Xylem finished. Next, third one, xylem vessels. These are long cylindrical tube-like structures with lignified walls and wide central lumen. These cells are dead as these do not have protoplast. Xylem vessels are dead cells, do not have protoplast. They are arranged in longitudinal series in which the partitioned walls, that is transverse walls, are perforated, and so the entire structure looks like a water pipe. The main function is to transport of water and also to provide mechanical strength. What is the main function? To transport of water and also to provide mechanical strength. That is xylem vessels. Complex tissue. Next one, phloem. Phloem is a complex tissue and consists of the following elements: sieve elements, companion cells, phloem fibers and phloem parenchyma. Once again, sieve elements, companion cells, phloem fibers and phloem parenchyma. Now first one, sieve elements. The conducting elements of phloem are collectively called as sieve elements. The sieve tubes are elongated, tube-like, slender cells placed end to end. The main function of the sieve elements is translocation of food from leaves to the storage organs of the plants. Once again, the main function of sieve elements is translocation of food from leaves to the storage organs of the plants. Next one, companion cells. These are elongated cells attached to the lateral walls of the sieve tubes.
A companion cell may be equal in length. Next one, phloem parenchyma. The phloem parenchyma are living cells which have cytoplasm and nucleus. Their function is to store food materials. Okay. Now what are the elements of phloem? Sieve elements, companion cells, phloem parenchyma. Once again, sieve elements, companion cells, phloem fibers and phloem parenchyma. Now we will understand what are the complex tissue. What are the complex tissue? Xylem and phloem.